வளமுடன் அம்மா. வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி ஸ்கை நார்வே அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இணைப்பில் உள்ள அனைத்து மெய் அன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் தவத்தினை வழிநடத்தி கொடுத்த போனா அம்மா அவர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம். பற்றற்ற வாழ்வு. அப்போ பற்றற்ற வாழ்வுன்னா முதல்ல நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? முதல்ல பற்றுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதனால ஏற்படக்கூடிய நல்லது என்ன, அல்லவை என்னன்னு பார்க்கலாம். பற்றற்ற நிலைனா என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பற்றற்ற நிலையினால என்னென்ன பிரச்சனைகள் விலகி போகுதுங்கிறதையும் நாம பார்க்க போறோம். முதல்ல பற்றுனா உறவுகளிடமும் பொருட்களிடமும் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஸ் இருந்தா அதனோட அளவுக்கு அதிகமா நம்ம ஒட்டிக்கிறோம், முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாத்தையும் என்னோடது, என்னோட பொருள், என்னோட உறவு, என்னோட பெட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாம சொந்தம் கொண்டாடுவோம். அப்போ சுவாமிஜி சொல்றாங்க, பொருட்கள் மேல வைக்கிறது பற்று, உறவுகள் மேல வைக்கிறது பாசம்னு சொல்றாங்க. நம்மோட நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பெரும்பாலும் வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்தோம்னா எல்லார் மேலேயும் அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க. அதுவும் நம்மோட ஒரு தலைமுறை முன்னாடி உள்ளவங்களை பார்த்தோம்னா மகன் அப்படின்னா ரொம்ப பாசம். மகனோட குழந்தைகள் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம் வச்சிருப்பாங்க. அப்போ கொஞ்ச நாள் ஆனா எல்லாருமே வேலை படிப்பு அப்படின்னு பிஸியா போயிட்டே இருப்பாங்களா. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, தன்னோட குழந்தைங்க தங்கிட்ட சரியா பேச மாட்டேன்றாங்க, எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பற்றுதாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் பாசம்னு தான் சொல்லுவாங்க. அந்த பற்றுனால தான் அவங்க அதிகமா துன்பப்படுறாங்க. சரி, அப்ப பற்றற்ற நிலைனா என்ன? அது என்ன பார்த்தோம்னா ஆசைகள் ஈடுபாடுகள் இவைகள் எல்லாத்துலயும் இருந்து கொஞ்சம் விலகி ஒதுங்கி இருந்து துன்பம் இல்லாமலும் துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமலும் இருக்கிறது. அதாவது ஆழமான ஈடுபாடு இருந்தாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாம இயல்பா இருக்கிறது. ஒண்ணு மக்கள் பெரும்பாலான மக்கள் என்ன பண்றோம், ஒண்ணு முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி நிறைய அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின ஒரு பயத்திலேயே இருக்கிறது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பாக்குறாங்க டிவிலயோ இல்ல வெளியில ஏதோ நடக்கிற நிகழ்ச்சி பாக்குறாங்கன்னா அதை முழுமையா என்ன பண்ணுவாங்க, அதை நம்ம வீட்டுல நடந்திருந்தா அதா கூட லிங்க் பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டு அதையே நினைச்சு கவலைப்படுவாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம எப்படி இருக்கணும்னா என்ன செய்யறோமோ அதுல நாம முழுமையா கவனத்தை செலுத்தணும். இப்ப வாக்கிங் போறோம்னா அதுல நாம முழுமையா நம்ம வாக்கிங் போறது அதுல கவனமா இருக்கணும். இல்ல ஒரு செடிக்கு தண்ணி விடுறோம், தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சணும்னா அப்ப ஒவ்வொரு செடியும் பார்த்து ரசிச்சு நம்ம விடலாம். அந்த பூ எவ்வளவு அழகா பூத்து இருக்கு, இந்த செடியிலேயே வாட்டமா இருக்கு, இதுல எவ்வளவு பூச்சிகள் இருக்கா, இலையெல்லாம் சுருங்கி இருக்கு அப்படின்னு அதை பார்த்து அதுல நாம கவனம் செலுத்தும் பொழுது நம்மால சந்தோஷமா இருக்க முடியும், மன அமைதியோட இருக்க முடியும். சுருக்கமா சொல்லணும்னா நிகழ்காலத்துல இருக்கும் பொழுது மன அமைதியோட இருக்க முடியும், மகிழ்ச்சி கிடைக்கும். ஆழ்ந்த ஈடுபாட்டோட இருந்தாலும் அதுலயே மூழ்கி சிக்கி கொள்ளாம விழிப்பு நிலையில இருந்து சுதந்திரமா இருக்கிறதும் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் மீதும் உறவுகள் மீதும் உள்ள பற்றுக்களை நீக்கினாலே அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் தன்னோட குரல்ல என்ன சொல்றாங்கன்னா, யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன்னு சொல்றாங்க. நம்மள பெரும்பாலோருக்கு பார்த்தோம்னா அன்புக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாமையே இருக்கும். அன்பு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஒரு செடியில தண்ணி பாய்ச்சுறோம் இல்ல ரோட்ல போறோம், செடியில பூத்து இருக்கு அழகா இருக்கு அப்படின்னா நம்ம பார்த்து அதை ரசிச்சுட்டு போவோம்.
ஆனா பற்று இருந்தா என்ன பண்ணும், டக்குன்னு அதை ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பறிச்சு தலையில வச்சுக்குவோம். அப்போ அங்க நம்ம இத வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். எது பற்று, எது அன்புன்ற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். சுவாமிஜி சொல்றாங்க, உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம். உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்புன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அன்புங்கிறது பிறரை சந்தோஷமா வச்சிருக்கோம், தானும் சந்தோஷமா இருக்கும். அதுவே உறவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், வேறு யாராக எதுவாக இருந்தாலும் சரி, என்ன ஆகும், அந்த பாசம் பற்றுன்னு வைக்கும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ சுவாமிஜி சொல்றாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு சொல்றாங்க. இந்த வாக்கியத்தோட ஆழமான அர்த்தத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம்னா துன்பம் இல்லாம வாழ முடியுங்க. இதை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நடுநிலையில இருந்து செயல்பட முடியுது, மன அமைதியும் கிடைக்கும். தன்னை பற்றின புரிதல், அதாவது தற்சோதனை தற்சோதனை செய்து நம்ம சுய கவனத்தோட நம்ம பற்றின புரிதலை வளர்த்து கொள்ள முடியுது. பற்றற்ற நிலையில நம்ம எந்த அளவு வெற்றிகரமா நம்மோட வாழ்க்கைய அமைக்க விரும்புறோமோ அதை நடைமுறையில கொண்டு வரவும் முடியுது. மன அமைதி, தற்சோதனை இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்? சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தவம், தியானம் இது மூலமா இல்லைங்களா? சுவாமிஜி நமக்கு எவ்வளவு அருமையா 9 வகையான தவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம தவம் செய்து மன அலைச்சூழலை குறைக்கும் போது நமக்கு உடல் நலம் நல்லா காக்கப்படுது. ஏதாவது ஒரு சில சின்ன குறைபாடுகள் இருந்தா அதெல்லாம் நீங்கி நம்மோட உடல் நலம் மேம்படுது. மனதுக்கும் உயிருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். எது மனம்னு பார்த்தோம்னா உயிரோட படற்கை நிலைதான் இல்லைங்களா? அப்போ இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு மட்டும்தான் உண்மையானது. இறுதி வரையில வரப்போவதும் அதுதான். இந்த உறவு அறுபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த உடலுக்கு பேரே வேறவாயிடும் இல்லைங்களா? நம்ம உறவாடிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்களும் உறவுகளும் இல்ல நம்ம நம்மதுன்னு நினைச்சுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெட்டு எல்லாமே பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளா ஒன்னொன்னா நம்ம விட்டு பிரிந்து போவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா இந்த உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த உடலுக்கு மதிப்பு இருக்குது. இந்த உயிருக்கும் உடலுக்கும் உள்ள உறவு மட்டும்தான் நிரந்தரமானது. அந்த உயிரானது அந்த உடலை விட்டு போயிருச்சுன்னா இந்த உடலுக்கான மதிப்பு போயிடுது. ஆனா நாம என்ன பண்றோம், இந்த உறவையே புரிஞ்சுக்காம இந்த உடலை நாம என்ன பண்றோம், பெரும்பாலும் நிலையில்லாத உறவு பற்றாலும் பாசத்தினாலும் அந்த உடலை தான் தனதுன்ற எண்ணத்தாலும் கெடுத்துக்கிறோம். சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்றாங்க, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் இவை நான்கில் புகுந்தழுத்தி மனித மனம் புண்ணாய் இருப்போர் இருள் நீக்கி இன்பமுற எனது விளக்கம் கூறுவேன். இறைவெளியே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்வீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற பழிச்செயல் எல்லாம் மாறிவிடும். மெய்ஞானம் வளரும் மலரும் உள்ளொளியன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க, எல்லாம் என்னன்னா இது நாம இதுதான் நமக்கு இந்த பொருள் புகழ் செல்வாக்கு அதுதான் முக்கியம்னு நினைச்சுக்கிறோம். அப்போ உண்மையானது எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அந்த மெய்ஞானம், அறிவை அறிந்த தெளிவு அப்படின்றது கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லைங்களா? அப்போ உண்மையான அமைதி பெறணும், ஆனந்தம் பெறணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி என்ன? இறை உணர்வு தான். அப்போ அதை அடையறதுக்கு எவ்வளவு எளிமையான வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா நம்ம அருட்தந்தை. நம்ம சுவாமிஜி சொல்றாங்க, இந்த பேருலகான்ற சத்திரத்துல வரும்போது யாரும் எதையும் கொண்டு வரவும் இல்ல, போகும்போது எதையும் கொண்டு போவதும் போல. இதுல எங்க இருக்கு குடும்ப பற்று, பொருள் பற்று அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல அவங்க சொல்றாங்க, மனிதர்கள் உடல் சீரணிக்கும் அளவுதான் உணவு உண்ண முடியும், உடல் சுமக்கிற அளவுக்கு தான் ஆடைய அணிய முடியும்,
உடல் பருமனுக்கு மேல இந்த நிலத்தை அனுபவிக்க முடியுமா? இதையெல்லாம் சிந்தனை செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, நாம ஆனா பார்த்தோம்னா எவ்வளவு பார்க்கறதெல்லாம் உடனே ஒரு ஆசை. எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருப்போம். ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற விளம்பர உலகத்துல வெளியில போனோம்னா பார்த்த உடனே இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு வாங்கிடுவோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியும் அதே கலர்ல நம்ம எத்தனை வச்சிருக்கோம் அப்படின்றது. ஆனா அங்க அந்த அறிவு என்ன பண்ணாது, வேலை செய்யாது. ஏன்னா அந்த நேரம் அந்த பொருளை பார்த்த உடனே அது மேல ஏற்படக்கூடிய அந்த ஆசை, அந்த பற்று, டக்குன்னு அது யாருக்கும் போயிடக்கூடாது, எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்கிடுறோம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய பண்றோம் நம்ம. அப்போ அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம என்ன பண்றோம், வீடு கூட பார்த்தோம்னா எனக்கு வீடு பெரிய வீடா வேணும், இது ரொம்ப சின்னதா இருக்கு, இன்னும் பெருசா இன்னும் பெருசான்னு நினைக்கிறோம். கஷ்டப்பட்டு சரி, இல்ல கையில காசு இருக்கு, கட்டி முடிச்சாச்சு. ஆனா அதன் பிறகு அந்த வீட்டை நம்ம மெயின்டைன் பண்றோமா? ஒழுங்கா சுத்தமா வச்சுக்க முடியுதா? அப்ப என்ன பண்றோம்? ஐயோ என்னால வீட்டை சுத்தமா வச்சுக்க முடியலையே அப்படின்னுட்டு, அப்போ நம்ம அதுக்கு உதவிக்கு இன்னொரு ஆளை நம்ம எதிர்பார்க்கிற நிலைமைக்கு போயிடுறோம் இல்லையா? இந்த இந்த மாதிரியான துன்பங்கள்லாம் என்ன ஆகுது, நமக்கு நாமே வர வச்சுக்கிறோம். இதெல்லாம் எதனாலன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆசை, அந்த பற்று, இதனால தானே. அப்போ இதெல்லாம் சிந்திச்சு அவரவர் கடமைய அவரவர் ஒழுங்கா செஞ்சாலே போதும், பற்று குறையும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை அவர்கள். அப்போ அந்த நிலையில அறிவு எந்த சிக்கலையும் தீர்க்கக்கூடிய கூர்மை திறன் பெறும்னு சொல்றாங்க. அப்போ புலன்பற்று, பொருள் பற்றை விட்டுட்டோம்னா நேர்மை, கூர்மை, சீர்மை, வாய்மை போன்ற பண்புகள் நமக்கு வந்துடும். இறை உணர்வு கிடைக்கிறதும் எளிதாக இருக்கும் இல்லைங்களா? இந்த கருத்தை தான் ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் இன்னொரு குறள்ல எப்படி சொல்றாங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு சொல்றாங்க. அப்போ எதை பிடிச்சுக்கணும் அப்படின்னா, இறை உணர்வு பெறக்கூடிய எதுலையுமே பற்று இல்லாத இருக்கக்கூடிய அந்த இறைவனை பிடிச்சோம்னா மற்ற பற்றுகளை விட்டுடலான்னு சொல்றாங்க. அப்போ இறைவனை பற்றுனா நாம புலன் பற்று, பொருள் பற்றுல இருந்தெல்லாம் விடுபட முடியுது இல்லைங்களா? நம்ம அருட்தந்தையோட சிறப்பை பார்த்தோம்னா, எந்த ஒரு சிக்கலோ அல்லது அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை இதை செய்யின்னு சொல்ல மாட்டாங்க. அதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ பற்றற்ற நிலையில இருக்கணும்னா அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் இல்லைங்களா? அதுக்கான வழிமுறைகளையும் நம்ம அருட்தந்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. பற்றற்று எல்லோரும் வாழவென்றால் பலர் கூட்டு முயற்சியினால் அன்றி ஆகா. உற்று உற்று ஆராய்ந்தேன் உறக்கம் விட்டும் உலக சமாதானமானது பாசம் பந்தம் அற்ற ஒரு புது புரட்சிகர திட்டத்தால் அன்றி அது கிட்டாது, நிலைத்திராது. கற்றவர்கள் ஆராய்வீர் நுணுக்கமாக கருத்தினிலே எழும் சிக்கல் எடுத்துரைப்பீர்னு சொல்றாரு. பாருங்க, எப்படி பற்று இல்லாம இருக்கணும்ன்றதுக்கான அந்த வழிமுறையை அவங்க கொடுத்த போதும் அவங்க எப்பவுமே தன்னடக்கமா இருக்கிறவங்க தானே. கடைசியா சொல்றாங்க, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இருந்தாலும் கற்றவர்கள் ஆராய்வீர் சொல்றாரு பாருங்க. அதுல இந்த கருத்துல வேற ஏதாவது சிக்கல் இருந்தாலும் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்போ உலகில் இருக்கிற எல்லாருமே பற்றற்று அறிவின் உயர்வுல வாழ்க்கை பாரம் இல்லாம சிக்கல் இல்லாம வாழணும்னா அது உலக மக்கள் ஒன்று கூடி கூட்டு திட்டத்தினால மட்டும்தான் சாத்தியமாகும். மனித மனம் இன்று அனுபவிக்கக்கூடிய பல துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடையணும்னா என்ன ஆகும், அடையணும்னு சுவாமிஜி விரும்புறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ராத்திரிலாம் தூக்கம் கூட இல்லாம மூச்சிட்டு இருந்து பல நாள் இந்த சிந்தனையிலேயே இருந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த சிந்தனையில இருந்து இருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அவங்களுக்கு தோன்றின ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா, இது எந்து உந்து பந்து சொந்தக்காரர் எல்லாம் நினைச்சிட்டு பாசம் பந்தம் இல்லாம ஒரு பெரிய புரட்சிகரமான திட்டம் அவசியம்னு நினைச்சேன். அதனால உலக சமாதான திட்டம் வகுத்தேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த கூட்டுறவு, இந்த உலக சமாதான திட்டத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த பற்றற்ற நிலை கிடைக்க முடியும், வேற எதனாலையும் இது கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இவ்வளவும் சொன்ன பிறகும்
சாமிஜி எவ்வளவு பெரிய அறிவாளி, வந்து இறைநிலை உணர்ந்தாங்க 35 வயதிலேயே. அதன் பிறகு வந்து அமைதியா 95 வயது வரையில இந்த சமுதாயத்துக்காக தொண்டு செஞ்சாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, உயர்ந்த அறிவாளிகளே, பலதுறை நிபுணர்களே, நீங்க எல்லாருமே இந்த திட்டத்தை நுணுக்கமா ஆராய்ஞ்சு பாருங்க. இதுல எதனா சிக்கல் இருந்தா எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு சுவாமிஜி அவங்க அடக்கமா இருக்கிறாங்க. இந்த மனித குலம் வந்து அன்பாகவும், மனித குலத்து மேல அவங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பும் கருணையும் இருக்கு பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல இருந்தே மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க படுற துன்பங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு இந்த துன்பத்துல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன சிந்திச்சு அதை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அருட்தந்தையோட கனவு என்னன்னு பார்த்தோம்னா இந்த உலக சமாதானம். இந்த உலக சமாதானம் அடைவதற்கு பேசிக் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த உலக அமைதி வருவதற்கான ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, அது தனி மனித அமைதி. அப்ப தனி மனித அமைதி எப்படி கிடைக்கும்? முதல்ல வந்து தனி மனிதர்கள் ஆரோக்கியமா இருக்கணும், உடல் ஆரோக்கியம் வேணும், பிறகு மனசு ஆரோக்கியம் வேணும், அப்புறம் பொருளாதார சுதந்திரம் வேணும். அப்ப வாழ்க்கை சுதந்திரம் இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம அருட்தந்தை எல்லாத்துக்கும் வழிகாட்டியிருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் இருக்கிறவங்க கூட கூட ஏன் சிரமப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மக்கள் பற்றுதான். அப்போ இந்த சுவாமிஜி அதுக்கு என்ன சொல்றாங்க, எல்லாத்துலயுமே அளவு முறை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப அளவு முறை கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பற்றுல இருந்து நம்ம படிப்படியாக விலகி வருவதற்கு வாய்ப்பு அதிகம். கலீல் கிப்ரான் ஒரு அறிஞர் இருந்தார். அவர் சொல்றாரு, சில்ட்ரன்ஸ் கேம் நாட் ஃப்ரம் யூ பட் த்ரூ யூ அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இந்த குழந்தைங்க நம்ம என்ன பண்ணுவோம், என் குழந்தை சொந்தம் கொண்டாடுறீங்களா, அந்த குழந்தைகள் வருவதற்கு நம் மூலமாக இந்த உலகத்துக்கு வருவதற்கு நாம ஒரு காரணம், அவ்வளவுதான். நகண்டி நம்ம ஏன் பிள்ளை ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், அந்த பற்று அதிகமா வச்சுக்கிறோம். என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட பிள்ளை அப்படின்னா நாம இந்த உலகத்துக்கு அவங்க வருவதற்கான ஒரு கருவி அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா இந்த பற்றுன்றது கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அடுத்து பார்த்தோம்னா இந்த பற்று அதிகமா வச்சுக்கிறோம், ஏன் சொந்தம், என்னோட உறவு அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுது, எல்லார்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும், ஏமாற்றம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அப்போ எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும், எதிர்பார்ப்பு இல்லாம போனா ஏமாற்றமும் இல்லாம போகும். இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்னோட மக்கள், என் ஜாதி, என் மதம், இப்படிப்பட்ட பற்றுகள் தான். இந்த பற்றுகள்லாம் இல்லாம போனாலே வாழ்க்கை வந்து இனிமையா இருக்கும். அப்ப இந்த ஜாதி, இனம், தேசம், மொழி, மதம் இந்த மாதிரியான பற்றுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அறிவை அறிந்த தெளிவில் எல்லாருமே மனுஷங்க தான் அப்படிங்கிற நினைவோட மக்களோட துன்பம் நீக்கிற அளவுக்கு தொண்டு செய்யக்கூடிய மக்கள் அதிகமாகணும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அப்போ இந்த எல்லா பற்றும், இந்த ஜாதி, மதம், மொழி, இனம், தேசம் அப்படிங்கிற எல்லா பற்றையும் விட்டுட்டு உலகத்துல இருக்கிற எல்லாருமே மனிதர்கள், மனித குலத்துல இருக்கிற எல்லாருமே மனிதர்கள் தான். அவங்க வந்து எந்த நாட்டுல பறந்திருந்தாலும், எந்த மாதிரியான உருவ அமைப்புல இருந்தாலும் எல்லாருமே மனுஷங்க தான். அவங்களோட துன்பத்தை நீக்கணும் அப்படின்ற அளவுல தொண்டு செய்யறாங்க இல்லைங்களா? அந்த தொண்டை என்ன சொல்றாங்க சுவாமிஜி, புனித தொண்டுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி புனித தொண்டு செய்யக்கூடிய மக்கள் அதிகமாகும்போது அன்பு பெருகும், அருளும் பெருகும், சமுதாயத்துல இருக்கக்கூடிய தீமைகள்லாம் நீங்கி உலகம் உய்வதற்கான வழி கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த கவிதையை நம்ம பார்ப்போமா? இனம், ஜாதி, தேசம், மொழி, மதம் பற்றற்று இயற்கை அமைப்பு அறிவு நிலை அறிந்து மேலாம் மனிதனென்ற ஒரு நினைவில் பாசம் பற்றை மறந்து தொண்டாற்றி பிறர் துன்பம் தீர்க்கும் புனித உள்ளம் செயலுடையோர் எண்ணிறைந்தோர் புவி மீது அதிகரிக்க அதிகரிக்க கனிவு மிகும், அருள் பெருகும், சமுதாயத்தின் களங்கங்கள் மறைந்துவிடும், உலகம் உய்யும்னு சொல்றாங்க.
அப்போ எப்போ பாத்தீங்களா, எது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா இந்த பற்று தான். அப்போ அந்த பற்றை விட்டுவிட்டு நம்ம வந்து எல்லார் மேல அன்பும் கருணையுமா இருந்தோம்னா, நமக்கும் அது நல்லதா இருக்கும். மத்தவங்களுக்கும் அது நல்லதாக இருக்கும். இந்த உலகம் உய்வதற்கான வழிமுறையும் கிடைக்கும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அதுதான் வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு அது கண்டிப்பாக அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இருக்கு இல்லைங்களா? அப்போ சாதாரணமா இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா, அப்போத கேட்கிறவங்களுக்கு வந்து இது என்னது இது? ஒண்ணுமே ரொம்ப இது டக்குன்னு புரியிற மாரி இல்லையேன்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒரு கதைய பார்க்கலாம். ஒரு மிகச்சிறந்த ஞானி ஒருத்தர் இருந்தாராம். அவரு எங்க அவர் வந்து அவ்ளோ புகழ் அடைஞ்சிருக்கிறாரு. நெறைய தவம் செய்து, அவர் வந்து அவ்ளோ புகழடைந்த ஒரு ஞானியா இருக்காரு. எந்த நாட்டுக்கு அவர் போனாலும், மக்கள் வந்து அவர போய் பார்த்து அவர்கிட்ட வாங்குறத வந்து ரொம்ப தன்னோட பெருமையா நெனச்சுக்குவாங்களாம். அப்படிப்பட்ட ஞானி வந்து ஒரு முறை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாட்டுக்கு வந்திருக்காரு. அந்த நாட்டு அரசனுக்கு இந்த மாரி இந்த ஞானி வந்திருக்காரு அப்படின்னு அவரோடக்கு தகவல் போகுது. அப்ப அந்த அரசர் என்ன பண்றாரு, இவ்ளோ புகழடைஞ்ச ஒரு ஞானி, அவர நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்குமேன்னு நெனைக்கிறாரு. அப்போ அந்த அரசரும் போயிட்டு, அந்த ஞானிய போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதத்த வாங்குறாரு. அப்புறம் அந்த அரசர் வந்து ஞானிகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ம். குருவே வந்து நான் வந்து உங்கள வந்து என்னோட குருவா ஏத்துக்கிறேன். நீங்க வந்து என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என் கூடவே வந்து என்னோட அரண்மனையிலே என் கூடவே இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஞானி சொல்றாரு, "சரி அதுதான் உங்க விருப்பம்னா, அது நடைபெறட்டும், நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லிர்றாரு. அப்போ இந்த ஞானியும் அவர் கூடவே போறாரு. அரசருக்கு என்ன மாதிரியான உபசரணைகள், என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள் எல்லாம் அரசர் சொல்லிருவாரு. எனக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் அந்த ஞானிக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிர்றாரு. அதே மாதிரியே வந்து எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஞானியும் வந்து அந்த மாரி அந்த எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பாரு. ஏல அப்படியே காலம் போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் ஆகுது. அப்படியே கொஞ்சம் நாட்கள்றது வருடம் ஆயிடுது. அப்போ அந்த அரசருக்கு ஒரு சந்தேகம் வருது. அரசரு நான் எதுவா இருந்தாலும் கூடி சுத்தி உள்ளவங்க ஏதாவது சும்மா இருப்பாங்களா? ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த அரசர் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாரும் தூண்டி விடுறாங்க. அரசருக்கு ஒரு யோசனை இது வருது. என்ன இவரு ஞானின்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் உலகமே புகழ்ந்ததுன்னு சொன்னாங்க. பார்த்தாக்கா, இவரு என்ன ராஜபோக வாழ்க்கை வாழறாரு. நாம சாப்பிடுற சாப்பாடு, நம்மோட இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரே. இவரு எப்படி ஞானியா இருக்க முடியும்? அப்படிங்கிற சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரசருக்கு வர ஆரம்பிக்குது. அந்த ஞானிய பார்க்கும்போதெல்லாம் அரசருக்கு படிப்படியாக கொஞ்சம் வந்து அந்த இருந்த மதிப்பு, மரியாதை எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. நாளாக நாளாக அந்த என்ன ஆகுது, அவர பார்க்கும்போதே ஒரு சலிப்பு ஏற்பட்டு போகுது அந்த அரசருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த அரசர் என்ன பண்றாரு, ஞானிய பார்த்து கேட்கவே கேட்டுர்றாரு நேராவே. "என்ன உங்கள வந்து இவ்ளோ பெரிய ஞானின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன இந்த மாரி ராஜபோக வாழ்க்கை வாழறீங்க? அரச உணவுகள் தான் எடுத்துக்கிறீங்க. எளிமையா இருப்பாங்கன்னு தானே நான் கேள்விப்பட்டேன் ஞானி எல்லாம்" அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அப்போ அந்த ஞானி சொல்றாரு, "என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? நான் எளிமையா இருக்கணும் அவ்வளவுதானே" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போறாரு. போயிட்டு உடனே அந்த இவரோட அந்த ராஜ தோற்றம் அது எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு, எப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ, அதே எளிமையான அந்த உடை, அந்த அணிஞ்சுகிட்டு, அவரு என்ன கையில கொண்டு வந்தாரோ, அத மட்டுமே எடுத்துக்கிட்டு, அ அந்த நிமிஷமே என்ன பண்றாரு, அந்த அரண்மனைய விட்டு போயிடுறாரு. போகும்போது சொல்றாரு, "நீ கூப்பிட்ட, நான் வந்தேன், இருந்தேன். இப்போ வந்து உனக்கு விருப்பம் இல்லன்னு தெரியுது. நான் விலகி போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாராம். அதுதான் வந்து பார்த்தோம்னா, பற்றற்ற நிலை. ஆனா, இந்த மாதிரி உன்னால இருக்க முடியுமா? அப்படின்னு அந்த ஞானி வந்து அரசர கேட்பாராம். அதுதான் வந்து பார்த்தோம்னா, இரு பற்றற்ற நிலை. இருக்குதா நாம வந்து இத பண்றோம். இல்லையா? அந்த நிலை இல்லன்னா, அடுத்து அத பத்தி கவலையே படக்கூடாது. ஆனா, நாம சாதாரண மக்கள் அந்த நிலையில இருக்கவங்க அப்படி இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் கரண்ட் போனாலே நம்ம எப்படி அலுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஐயோ! ஃபேன் இல்ல, வெயிலா இருக்குது, இதுவா இருக்குது. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு நம்ம அருட்தந்தை அவர்கள் எப்படி வாழணுன்ற வழிமுறைகள குடுத்துருக்காங்க. அப்படியும் மீறி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்ல அளவுக்கு அதிகமான ஈடுபாட்டோடும், பற்றோடும் இருந்தா, அதனால
என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்ன்றதையும் சொல்லி எப்படி வந்து அது மாதிரி இல்லாம இருக்க முடியுன்றத வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதையெல்லாம் நம்ம கடைபிடித்தாலே நாமும் துன்பம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ முடியும், இன்பமாக வாழ முடியும், அமைதியாக வாழ முடியும் என்று சொல்லி என்னுடைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். நன்றி, வாழ்க வளமுடன்.